சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. தாமரை, அப்பாவை பெண்ணென்று நினைத்த தாமரையா இப்படி பேசுகிறாள் என்று வியக்க வைத்து விட்டாய். உன்னால் இதை சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்துவிட்டது. விரைவில் நீ புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள். எல்லை வரை வந்து உன்னை வழியனுப்ப தகுந்த துணையை நான் ஏற்பாடு செய்கிறேன். சரி மன்னவா, நான் சென்று புறப்படுவதற்கு ஆயத்தமாகிறேன். இரு, அதற்குள் என்ன அவசரம்? நீ ஒரு பெரும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு உன் அண்ணன் இருக்கும் இடத்திற்கு செல்லப் போகிறாய். நீ சென்று வெற்றிகரமாக காரியத்தை முடித்துவிட்டு திரும்ப எவ்வளவு காலமாகும் என்று சொல்ல முடியாது. உன்னை தான் பெற்ற மகளாக பாவிக்கும் மகாராணிக்கு நான் என்ன பதில் சொல்வது? என்னை கேட்காமல் நீங்கள் எப்படி தாமரையை அனுப்பலாம் என்பாளே. அதோடு உன் அன்பிற்குரிய தோழி மலர்கொடி சும்மா இருப்பாளா? என் தோழியை ஏன் அனுப்பினீர்கள் என்று என்னோடு சண்டையிடுவாளே. அவர்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்வதை விட நீயே நேரில் சென்று சொல்லிவிட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. முதலில் மகாராணியாரை போய் சந்திப்போம், வா. மன்னவா, வாருங்கள் செந்தலையாரே. விஜயபூபதி இப்படி ஒரு காரியத்தில் ஈடுபடுவான் என்று நான் சிறிதும் சிந்திக்கவில்லை. என்ன சொல்கிறீர்கள்? நீங்களும் விஜயபூபதியும் நகமும் சதையும் போல என்று வேளிர்குலமே அறியுமே. அவர் உங்களுக்கு உதவுவதற்காக தனது ராஜ்யமுத்திரையை தந்துவிட்டு பல ஆண்டுகள் சிறையில் கிடந்தாரே, அதை பற்றி சொல்வதா? நீங்கள் உங்கள் உயிரை பணயம் வைத்து விஜயபூபதியை மீட்டுக் கொண்டு வந்தீர்களே, அதை பற்றி சொல்வதா என்று புரியாமல் நமது வீரர்கள் வியந்து போயிருக்கிறார்கள். அப்படி பாடுபட்டு நான் விஜயபூபதியை இங்கு கொண்டு வந்ததற்கு எனக்கு கைமேல் பலன் கிடைத்துவிட்டது. நான் சற்றும் எதிர்பாராத ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டான் அந்த விஜயபூபதி. மன்னா, இன்னமும் என்ன செய்தி என்பதை தாங்கள் கூறவில்லையே. அவன், அந்த விஜயபூபதி முத்துநகையை கொலை செய்ய முயற்சி செய்தான். விஜயபூபதி ஒரு மன்னர் அல்லவா? தங்கள் நண்பர் அல்லவா? அவர் இப்படி ஒரு பெண்ணை கொலை செய்ய முயன்றார் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லையே. இது எப்போது நடந்தது? நேற்று இரவு. எந்த இடத்தில்? அவள் சிறை வைக்கப்பட்டிருக்கும் அதே இடத்தில்தான். அதை பார்த்தவர்கள் யார்? வேறு யாராவது பார்த்துவிட்டு வந்து சொல்லியிருந்தால் அதை நான் நம்பியிருக்க மாட்டேன். அப்படி சொன்னவனை என் நண்பனை பற்றி இப்படியா சொல்கிறாய் என்று தாக்கியிருப்பேன். ஆனால் அதை நானே என் கண்களால் அல்லவா பார்த்தேன். தாங்கள் பார்த்து விட்டீர்கள் என்று தெரிந்தவுடனே அவர் மிகவும் சங்கடப்பட்டிருப்பாரே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை என்று மழுப்பியிருப்பாரே. அதுதானே இல்லை. நானே தடுக்க முயன்றும் என்னையும் மீறிக்கொண்டு முத்துநகை மீது கட்டாரியுடன் பாய துணிந்து விட்டான் விஜயபூபதி. செந்தலையாரே, எப்பொழுதும் என் குரலுக்கு கட்டுப்படும் அந்த விஜயபூபதி ஏன் இப்பொழுது இவ்வளவு மூர்க்கத்தனமாக நடந்து கொள்கிறான் என்றே என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் மட்டும் விஜயபூபதியாக இல்லாமல் இருந்திருந்தால் அப்பொழுதே அங்கேயே அதே கட்டாரியால் அவனை குத்தி கொலை செய்திருப்பேன். இப்பொழுது எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. அவரை காட்டிக் கொடுத்தவள் முத்துநகை என்ற கோபத்தில் தான் விஜயபூபதி அப்படி செய்திருக்கிறார். அது எனக்கும் புரிகிறது செந்தலையாரே. ஏன், நமது வேளிர் படைக்கு அவளால் சில தீங்குகள் நேர்ந்திருக்கின்றன என்பதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதை நான் மறக்கவில்லை. ஆனால் அத்தனைக்கு மேலாக அவளை நான் காதலிக்கிறேன். அவள் மீது சிறு துரும்பு பட்டாலும் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. மன்னவா, ஏன் இந்த ஆச்சரியம்? தங்களுக்குத்தான் ஆரம்பம் முதல் எல்லாமே தெரியுமே. அதனால் தான் நான் இதை உங்களிடம் சொல்கிறேன். நீங்கள் எப்படியாவது விஜயபூபதிக்கு என்னுடைய நிலையை புரிய வையுங்கள். முத்துநகை இல்லாமல் எனக்கு வாழ்வே இல்லை என்று அவனிடம் சொல்லுங்கள். அவள் இல்லாமல் என்னால் இனி வாழவே முடியாது. அவள்தான் உங்களை வெறுக்கிறாளே. வீரபாண்டி என்ற பெயரில் அவள் காதலித்த ஒருவன் அவளது குலப்பகைவனான இருங்கோவேல் என்பதை அறிந்ததால் ஏற்பட்ட வெறுப்பு அது.
நாளடைவில் அதை நான் மாற்றி விடுவேன். இதற்கிடையில் அவளுக்கு ஏதாவது நேர்ந்தால் அதை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அவர்களை என்னால் மன்னிக்கவும் முடியாது. காதலா நட்பா என்ற சங்கடத்தை எனக்கு ஏற்படுத்த வேண்டாம் என்று தயவு செய்து நீங்களே விஜய் பூபதியிடம் எடுத்து சொல்லுங்கள். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள். நான் வேண்டாம் சொல்வதை இளவரசி, கேள். என்னை விட்டு விடுங்கள். அடே, என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள். அங்கேயே நின்று விடு. என்னை விட்டு நான் விடுங்கள் என் இளவரசி. அப்பாவை போல் நான் எந்த வாழ் தவறும் பயிற்சியில் தேர்ச்சி பெற வேண்டும். அங்கேயே நில். வேண்டாம் இளவரசி, நில். வேண்டாம். வேண்டாம் அடே, இளவரசி. நான் சொல்வதை என்னை விட்டு கேள். விடுங்கள். அங்கேயே வேண்டாம், நான் நில். எந்த தவறும் செய்யவில்லை. நின்று விடு. என்னை விட்டு விடுங்கள் இளவரசி. கதிர்காமா, வணங்குகிறேன் தாயே. நீ போகலாம். அம்மா, கண்ணே, உன் ஆசை நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. அப்பாவை பார்க்க போகிறோமா? மிக விரைவில் சென்று பார்க்க போகிறோம். எப்பொழுது அம்மா? இப்போதுதானே அதற்கான வழி கிடைத்திருக்கிறது. இன்னும் சில நாட்களில் போய் பார்க்கலாம். எப்படி அம்மா? இதோ இப்படித்தான். அம்மா, இந்த மடலை யாருக்கு எழுதியிருக்கிறீர்கள்? உன் அப்பாவிற்குத்தான். யாரிடம் கொடுத்து அனுப்புவீர்கள்? தாமரையிடம். என்ன, அவள்தான் இங்கிருந்து போக மாட்டேன் என்கிறாளே. அந்த கரிகால் மன்னரோ உங்களை அனுப்பினாலும் அனுப்புவாரே தவிர அவளை அனுப்ப மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறாரே. இப்போது அது மாறிவிட்டது. இங்கிருந்து அவளை அனுப்புவதாக அவர் தீர்மானித்து விட்டார். அம்மா அம்மா, நானும் அந்த தாமரையுடன் சென்று அப்பாவை பார்த்து விட்டு வரட்டுமா? வேண்டாம் கண்ணே, இப்போது இந்த விஷயம் நமக்கு தெரிந்ததாகவே காட்டிக்கொள்ளக்கூடாது. ஏனம்மா? உன் தந்தையை சிறையிலிருந்து தப்ப வைத்ததில் என்னுடைய பங்கும் இருக்கிறதென்று நம்புகிறார்கள். அதற்கேற்றாற்போல் என்னால் நியமிக்கப்பட்ட சிறை அதிகாரி என் ஜாடையை புரிந்து கொண்டு கிள்ளிவளவன் மேல் சந்தேகம் ஏற்படும்படி பேசினாலும் அதன் விளைவு என்னாகுமோ என்று பயந்து போனவன் தற்கொலை செய்து கொண்டு மடிந்து விட்டான். என் மீது கொண்ட சந்தேகத்தால் எந்த பேச்சிலும் நான் கலந்து கொள்ள முடியாதபடி என்னை நயமாக விலக்கி வைக்கிறார்கள். இப்பொழுது என்னம்மா செய்ய போகிறீர்கள்? கண்ணே கதிர்காமா, இளஞ்சேட்சென்னியின் மகன் கரிகாலர் என்றால் அவரது தம்பி சேட்சென்னியின் மகள் நான். என் தமையன் கரிகாலன் உடலில் ஓடும் அதே சோழ ரத்தம்தான் என் உடலிலும் ஓடுகிறது. என்னை ஒரு கிள்ளிக்கிரையாக நினைத்து அவ்வளவு எளிதில் என்னை தூக்கி எறிந்து விட முடியாது. இவர்கள் அத்தனை பேருக்கும் பாடம் புகட்டும் வகையில் இந்த மடலை தாமரை மூலமே தந்திரமாக அவருக்கு அனுப்பி என்ன செய்கிறேன் பார். தாமரை இதை கொண்டு போக சம்மதிப்பாளா? உண்மையில் இதில் என்ன எழுதியிருக்கிறது என்பது தெரிந்தால் கொண்டு போக மாட்டாள். அதை மாற்றி சொல்லிதானே கொடுப்பேன். பிரித்து படித்தால்? தாமரை ஓர் இளவரசி, பண்பு கொண்டவள். மற்றவர்களுடைய மடலை படிக்கக்கூடாது என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் தைரியமாக அவளிடம் கொடுத்து அனுப்பப் போகிறேன். மன்னர் முதலானவர்களுக்கு தெரிந்து தடுத்தால்? அவர்கள் வரை இந்த செய்தி போகாதபடி கால நேரம் பார்த்துத்தானே இதை தாமரையிடம் தருவேன். அம்மா, நான் இப்படியெல்லாம் கேட்கிறேன் என்று என் மீது வருத்தமா? இல்லை கண்ணே, இத்தனை கோணங்களில் ஒரு விஷயத்தை இந்த வயதிலேயே அலசி ஆராய்கிறாயே என்று மகிழ்ச்சிதான். என்ன இருந்தாலும் உன் உடம்பில் சோழ வேளிர் ரத்தம் ஓடுகிறதல்லவா? விஜயபூபதி. செந்தலையாரே, தாங்களா? தாங்கள் என்னை தேடி வருவீர்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. நானாக வரவில்லை விஜயபூபதி. இருங்கோவிலின் ஆணையை ஏற்று வந்திருக்கிறேன். ஓ, அதற்குள் தங்களை அழைத்து அதை பற்றி பேசிவிட்டானா என் நண்பன்? அவர் தனது பிரச்சனைகளை மனம் விட்டு பேச இப்போது என்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? மனைவி பெருந்தேவியிடம் கூட சில விஷயங்களை தான் பேசுவார். தங்கை தாமரையிடம் ஒரு எல்லைக்கு மேல் பேச முடியாது. இப்போது பெருந்தேவியும் உயிரோடு இல்லை, தாமரையும் இங்கு இல்லை. அதனால் எதுவாயினும் அவர் என்னிடம்தானே பேசியாக வேண்டும். தாங்கள் சொல்வது சரிதான். என்ன பேசினீர்கள்? நீங்கள் முத்துநகையை கொலை செய்ய முயன்றதை பற்றிதான். நண்பன் இப்படி செய்துவிட்டானே என்று குமுறுகிறார்.
நான் தடுத்தும் என் நண்பன் இப்படி கொலை செய்ய துடித்தானே என்று புறுமுகிறார். நீங்கள் உடனே இங்கிருந்து சென்று இப்படிப்பட்ட செயலில் இறங்க வேண்டாம் என்று புத்திமதி சொல்லுங்கள் என்றார். அந்த செயலுக்கு துணை நிற்பவனை நான் தான் என்பதை அறியாமல் என்னையே தூது அனுப்பினார். செந்தலையாரே, ஆம் விஜய் பூபதி, முத்து நகையை இருங்கோவேளின் வாழ்க்கையிலிருந்து விலக்கப்பட வேண்டும். விலக மறுத்தால் அழிக்கப்பட வேண்டும். நான் அதை நிறைவேற்றி இருப்பேன். இருங்கோவேள் வர சற்று தாமதமாக இருந்தால் கூட போதும். அவள் கதை முடிந்திருக்கும். இப்போது அவள் தப்பித்து விட்டாளே என்று சங்கடமாக இருக்கிறது. ஏன் சங்கடப்பட வேண்டும்? அந்த முத்து நகை இப்போது நம் சிறைப்பறவைதானே. எங்கே பறந்துவிடப் போகிறாள்? தாங்கள் சொல்வதும் சரிதான். இருந்தாலும் நான் அவளை கொலை செய்ய முயற்சிக்கிறேன் என்பது இருங்கோவேளுக்கு தெரிந்துவிட்டதே. அதை பற்றி தான் உங்களிடம் பேச வந்தேன். எப்போது எங்கள் மன்னர் அங்கு வந்து விட்டாரோ அப்போதே நீங்கள் எச்சரிக்கை அடைந்து அந்த முயற்சியை கைவிட்டு இருக்க வேண்டும். வேறு ஏதோ காரணத்திற்காக அவளை பார்க்க வந்ததாக சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் தாங்களோ அவர் கண் முன்னாலேயே அவர் தடுத்தும் கேளாமல் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். அதனால் இப்போது இருங்கோவில் எச்சரிக்கை அடைந்து விட்டார். இனி அவள் பாதுகாப்பை அதிகப்படுத்தி விடுவார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை செந்தலையாரே. ஏன் என் நண்பன் இப்படியானான்? என்னை காட்டிக் கொடுத்து நான் சிறையில் பல வருடங்கள் துன்பப்படும் நிலையை ஏற்படுத்தியவள் இங்கே கரிகாலனின் உளவாளியாக வந்து இருங்கோவேளால் சிறை வைக்கப்பட்ட செழியனை விடுவித்து செல்ல முயன்றவள் அந்த முத்து நகை. அவன் மீது இவனுக்கு என்ன இவ்வளவு ஈடுபாடு? அந்த அளவிற்கு முத்து நகை மன்னரை மயக்கி விட்டார். ஆனால் அவர் அதை காதல் என்கிறார். காதல் காதல் காதல். இவள் மீது கொண்டிருப்பது காதல் என்றால் என் அருமை தங்கை பெருந்தேவியிடம் கொண்டிருந்தது என்ன? இப்படி ஒரு அன்பே வடிவான உத்தமையோடு வாழ்ந்தவனுக்கு இப்படி ஆங்காரம் பிடித்தவனிடம் எப்படி ஏற்பட்டது காதல்? இது இப்போதுதான் ஏற்பட்டதா அல்லது பெருந்தேவி இருக்கும் போதே தொடங்கிவிட்டதா? அப்படியானால் அப்போது முதலே என் தங்கைக்கு இருங்கோவேள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறானா? அவளை ஏமாற்றிக் கொண்டிருந்தானா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். அவர் பெருந்தேவியிடம் வைத்த அன்பு ஒருபோதும் மாறியதில்லை. அவளிடம் எப்பொழுதுமே பாசத்தோடு தான் நடந்து கொண்டார். இருந்தாலும் நிரந்தர நோயாளியாகிவிட்ட ஒரு பெண்ணால் தன் கணவனுக்குரிய எல்லா சுகங்களையும் தர முடியாதல்லவா? அதை தரக்கூடியவளாக ஒருத்தி கிடைத்த போது அதை பயன்படுத்திக் கொண்டார் மன்னர். அவள் இவரை வீரபாண்டி என்று நினைத்துதான் அவ்விதம் தன்னையே தந்தாளை தவிர எப்போது இருங்கோவேள் என்று தெரிந்ததோ அது முதல் நஞ்சாக வெறுக்கிறாள். பிறகு என்ன? அனுபவித்தது போதும் என்று கரும்பு சக்கையை தூக்கி எறிவது போல் தூக்கி எறிய வேண்டியதுதானே? அவர் அப்படி செய்ய மாட்டார். பெருந்தேவி அவர் பாதையிலிருந்து விலகிவிட்டதால் முத்து நகையை அந்த இடத்திற்கு கொண்டு வர நினைக்கிறார். ஆனால் அவரது இந்த காதல் மோகம் வேளிர்குடி புகழுக்கே களங்கத்தை ஏற்படுத்திவிடும். நமது போராட்டத்தை சீரழித்துவிடும். அதனால் நிச்சயம் முத்து நகை அழிக்கப்பட வேண்டியவள்தான். ஆனால் அதை இப்படியே இருங்கோவேளுக்கு தெரியும்படி செய்யக்கூடாது. அதனால் உரிய நேரம் வரும் வரை பொறுமையாக காத்திருங்கள். அவள் மீது வீசப்படும் சாட்டை நம்முடையதாக இருக்க வேண்டும். ஆனால் சாட்டையை வீசும் கரங்கள் நம்முடையதாக இருக்கக்கூடாது. அதனால் நம் மீது சிறிதும் சந்தேகம் வராதபடி அவளை தீர்த்து கட்ட திட்டத்தோடு வருகிறேன். அதுவரை பொறுத்திருங்கள். இதென்ன காரியம்? ஏன் இப்படி செய்கிறீர்கள்? முத்துநகை, இது ஒன்றும் நமக்குள் புதிதல்லவே. நான் உன் கால்களை பிடித்து விடுவதும் நீ என் கால்களை பிடித்து விடுவதும் நமக்குள் எத்தனையோ முறை நடந்ததுதானே? அந்த உரிமையை நான் வீரபாண்டிக்கு மட்டும்தான் தந்திருக்கிறேன், இருங்கோவேளுக்கு அல்ல. இருங்கோவேளும் வீரபாண்டியும் ஒன்றுதான் என்ற பிறகு
அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லையே. வீரபாண்டிக்கு தந்த மனதையும் உடலையும் என்னால் இருங்கோவேளுக்கு தர முடியாது. அதுதான் நீ எதிர்பார்ப்பதென்றால் நான் இப்பொழுதே வீரபாண்டியாக மாறி இங்கு வருகிறேன். நில்லுங்கள். வீரபாண்டிதான் இருங்கோவேள் என்று எனக்கு தெரிந்த பிறகு நீங்கள் எப்படி வந்தாலும் என் கண்களுக்கு இருங்கோவேளாகத்தான் தெரிவீர்கள். இப்படி ஒரே விஷயத்தை இருவரும் மாறி மாறி விவாதித்துக் கொண்டிருந்தால் இதற்கு முடிவுதான் என்ன முத்துநகை? ஒரேடியாக இதற்கு முடிவு கட்டத்தான் உங்கள் அருமை நண்பர் விஜயபூபதி இங்கு வந்தாரே. நீங்களும் அவரும் சேர்ந்து சூழ்ச்சி செய்து எங்கள் மன்னரை சோழகுலத்தின் மங்காத திருவிளக்காய் ஒளி வீசுபவரை அணைத்துவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டினீர்கள். அதனால் நான் விஜயபூபதியை கையும் களவுமாக பிடித்துக் கொடுத்தேன் என்பதற்காகத்தானே என்னை கொல்ல வந்தார் அவர். சிறையில் இருந்தபோது அந்த சதிகாரி மங்கம்மாவை கொண்டு நஞ்சு கலந்த மாம்பழத்தை கொடுத்தனுப்பி என்னை கொல்ல பார்த்தார்கள். இப்பொழுது எப்படியாவது என்னை வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு கொடியவனை இங்கேயே அழைத்து வந்து விட்டீர்கள். எங்கோ இருந்தபடி எப்படி என்னை கொல்வதென்று சதித்திட்டம் தீட்டுவதற்கு அவசியம் இல்லாமல் அருகிலேயே வஞ்சம் கொண்ட நஞ்சு நிறைந்த நாகத்தை கொண்டு வந்து வைத்து விட்டீர்கள். அது எப்போது என்னை கொத்திக் கொள்கிறது என்பதை உடனிருந்து நீங்களும் வேடிக்கை பாருங்கள். வேண்டாம் முத்துநகை, வேண்டாம். இப்படியெல்லாம் பேசி என் மனதை வேதனைப்படுத்தாதே முத்துநகை. உன்னை அவன் கொல்ல முயன்ற போது நான் எந்த அளவிற்கு போராடி அதை தடுக்க முயன்றேன் என்பது உனக்கு தெரியாதா? என் ஊனிலும் உயிரிலும் ஒன்றாக கலந்துவிட்ட உன்னை நான் எப்படி இன்னொருவன் கொல்ல வருவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பேன் என்று நீ நினைக்கலாம். ஆஹா, நன்றாக இருக்கிறது. பிள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் மாட்டி விடுவது என்பார்களே, அது இதுதான் போலிருக்கிறது. என்னை கொல்ல வேண்டும் என்று நினைக்கும் ஒருவனை இங்கேயே கொண்டு வந்து வைத்துவிட்டு என்னையும் காப்பாற்ற போராடினேன் என்கிறீர்கள். எத்தனை முறை இப்படி சரியான நேரத்திற்கு வருவீர்கள்? எவ்வளவு காலத்திற்குத்தான் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழன் என்று இருக்கப் போகிறீர்கள்? ஆமாம், நீ கேட்பது நியாயமான கேள்விதான். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பும் முத்துநகை, எல்லாவற்றையும் விட உயர்வானது நட்புதான் என்று ஏற்றுக்கொண்டவன் நான். என் மனைவி பெருந்தேவியின் முந்தானையில் விஜயபூபதி கையை துடைத்த போது கூட அதை இயல்பாக எடுத்துக்கொண்டவன் நான். ஆனால் நட்புக்கு மேலானது காதல் என்பதை இப்போது நான் புரிந்து கொண்டேன் முத்துநகை. நட்பா காதலா என்று கேள்வி பிறந்தால் காதலுக்காக நட்பை இழக்கவும் நான் தயாராக இருக்கிறேன். என்னையும் மீறி விஜயபூபதி உன்னை கொல்ல முயன்றால் நானே அவனை என் கையால் கொன்று விடுவேன்.